உயர்கல்வியில் தமிழ்நாட்டை வட மாநிலங்கள் 15 ஆண்டுகள் ஆனாலும் பிடிக்க முடியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் கல்லூரி கனவு திட்டம் 2025 துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். விழாவில் பேசிய அவர், பள்ளிக் கல்வியை முடித்தவர்களுக்கு அழகான எதிர்காலத்தை உருவாக்கும் திட்டம்தான் கல்லூரி கனவு திட்டம் என்று கூறினார். கல்லூரி கனவு திட்டம் மூலம் 1 லட்சம் மாணவர்கள் கல்லூரியில் சேர உள்ளனர் என்றும், இந்தியாவில் அதிக அளவில் உயர்கல்வி பயிலும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது எனவும் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை மூலம் கலைக்கல்லூரிகளிலும் நுழைவுத் தேர்வு கொண்டுவர மத்திய அரசு முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய உதயநிதி ஸ்டாலின், உயர்கல்வியில் தமிழ்நாட்டை வட மாநிலங்கள் 15 ஆண்டுகள் ஆனாலும் பிடிக்க முடியாது என்று தெரிவித்தார். கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வட இந்தியாவில் இருக்கிற நிலைமை வேற. அங்க இருக்கிற மக்களுக்கு அடிப்படை தேவைகளே பெரிய விஷயமா இருக்கு. அங்க தமிழ்நாடு மாதிரி எல்லா குழந்தைகளும் பள்ளிகளில் சேர்க்கப்படுறது கிடையாது. ஒருவேளை அவங்க பள்ளி படிப்பை முடிச்சாலும் கல்லூரிகளில் சேர்ற மாணவனுடைய சதவீதம் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. GER சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது பள்ளிகள்ல இருந்து உயர்கல்வியில் காலேஜ் போய் சேருகின்ற மாணவர்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல GER எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 52%, 52%. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் 29% தான். தமிழ்நாட்டோட இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணும்னா இன்னும் 10-15 வருஷம். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில சிறப்பா முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு.